சொல்லுகிற அழகான வார்த்தை புலம்புல இருக்கு. என்னை நோக்கி கூப்பிடு. பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற அதிபதிகள், இந்த உலகத்துல இருக்கிற லீடர்ஸ் கிட்ட நம்ம போய் பேச முடியாது. டைம் அப்பாயின்மெண்ட் வேணும். பெரியவர்களை பார்க்க வேண்டும் என்றால், ஒரு லீடரை பார்க்க வேண்டும் என்றால், ஒரு லீடர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. ஆனா ஏசப்பா அழகா சொல்லி கொடுக்கு, இதை கூட கொடுக்க போகுது. இந்த ஆசீர்வாதம் பாத்தீங்களா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், உயிரை கொடுத்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவியானவர். அவர் மரித்தார், 3 நாள் உயிர்த்தெழுந்தார். யாருங்க? சீஷர்ல பக்கம் வந்துட்டார். அது மாத்திரம் இல்ல, அன்றைக்கு தோமா இல்ல. பாருங்க, 11 சீஷர் தோமா இல்ல. தோமா ஏத்தமா சந்தேகப்பட்டே இருப்பான். அதனால தோமா கிட்ட சொல்றாங்க சீஷர்கள், உனக்கு தெரியுமா, ஆண்டவர் வந்தார், உயிர்த்தெழுந்த பிறகு எங்களை சந்தித்தார், மகன்களால் மரியாதைக்கு தரிசனமானார், பிறகு சீஷர் வந்தார்கள், சமாதானம் என்று சொன்னார். இப்படிலாம் சொல்ற இவன் நம்பல. நான் எப்படி நம்ப முடியும்? ஏன்னா தோமாக்கு ஒரு சந்தேகம். உடனே பாருங்க, 8வது நாளிலே தேவன் தோமாக்காக மறுபடியும் தரிசனமாகிறார். தோமாவே என்னை தொட்டுப்பார். எவ்வளவு பெரிய கிருபை! இத கூட கொடுக்கப்படுறது. ஹல்லேலூயா. தோமாவே என்னை பாருன்னு சொல்லல, தோமாவுக்கு கூட கொடுத்தார். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம தேவன் எவ்வளவு அன்பு பாருங்க, நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. அப்புறம் நம்பிக்கை கொடுக்கிறார், கூட கொடுக்கிறார். எப்படிங்க? நம்பப்படுகிறது உறுதி, காணப்படாத நிச்சயம். நம்ம காணல, ஆனா அதுல ஒரு நிச்சயம் கொடுத்திருக்கிறார். இருக்குது பரலோகம். ஹல்லேலூயா. தேவராஜ்யம் உண்டு. அபிஷேகத்தில் நிரம்ப பொழுது, ஒவ்வொரு நாள் நம்ம நிரம்ப பொழுது, he's a man, manifest இருக்கிறார். ஒரு ரூபம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் நீங்க உணரலாம். பாருங்க, அபிஷேகத்துல நீங்க எவ்வளவு நிரம்புறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிகாலை நிரம்புங்க. மனுஷன் கண்கள் காணப்படுறதுக்கு முன்பாக உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசுங்க, அநியாயங்கள் ஓடி போகும். அப்போ தோமாக்காக 8வது நாள் வந்தார். தோமாவை என்னை தொட்டுப்பார், தோமாவை என்னை பாருல்ல. அப்ப அவன் சந்தேகம் உள்ளவன். நம்மள என்ன பண்ணுவோம்? இது கூட உனக்கு தெரியாதா, அது தெரியாதா, இது தெரியாதா, தொட்டு பார்த்ததான் உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி புத்தி மனுஷனுக்கு இருக்கு. ஆனா தேவன் சொல்லுகிறார் கூட கொடுக்க. அப்ப அவர் குணமே என்னங்க? இதை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதாங்க அதிசயம், இதாங்க அற்புதம். பொதுவாக அற்புதம் வேணும், அதிசயம் வேணும் சொல்லி கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதம் தான், ஒவ்வொரு வார்த்தையும் அதிசயம் தான். நான் எடுத்துக்கொள்ளுவேன். இவருக்கு கூட கொடுக்கப்படுது. அப்போ பார் தோமாவே, சொல் தொட்டு பார் தோமாவே, உள்ளங்கையில உன்னுடைய விரலை நீட்டு. அன்பான தேவன், இந்த அன்பு பூர்ணம் அன்பு. அந்த அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், சகிக்கும். இந்த அன்பை விட்டு நம்ம பிரியலாமா? பாருங்க, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர் நீதியை தேடுங்க. அப்படின்னா ஒரு பரிசுத்தம். அப்ப பரிசுத்தம் தேடுகிற பிள்ளைங்க, பரிசுத்தம் உள்ளவன் சுத்தமா